கருவாடு யார் யார் எல்லாம் சாப்பிடக்கூடாது என்பதை முதலில் அறிந்து கொள்ளுங்கள். கர்ப்பிணிகள், உயர் ரத்த அழுத்த பிரச்சனை உள்ளவர்கள், சிறுநீரகங்களில் பிரச்சனை உள்ளவர்கள், சருமத்தில் பிரச்சனை, முடக்குவாத வலி மற்றும் மூச்சு விடுவதில் சிரமம் உள்ளவர்கள் யாவரும் இவற்றினை உண்ணுதல் கூடாது. கருவாட்டினில் நிறைந்திருக்கும் அதிகப்படியான உப்புச்சத்து உடலில் அதிக அளவு நீரினை தக்க வைத்துவிடும். இதனால் இரத்த அழுத்தம் உயர்ந்து இதய நோயாளிகளுக்கும் சிறுநீரக நோயாளிகளுக்கும் பாதிப்பினை ஏற்படுத்தும். ப்ரீ எக்லாம்சியா நிலை, அதாவது ஒரு கர்ப்பிணியின் உடலில் இந்த இரத்த அழுத்தம் அதிகமானால் கருவிற்கு இரத்தத்தினை கொண்டு செல்லும் இரத்த குழாய்கள் சேதமடைந்து கரு வளர்ச்சியே தடைப்பட்டு விடலாம். கருவாட்டினில் அதிக அளவில் இருக்கும் பியூரின் யூரிக் ஆசிட் என்ற ஒரு கலவையாக மாறி முடக்குவாதத்தை அதிகரித்து மூட்டுகளில் வலியினை மிகுதியாக்கிவிடும். கருவாடு நாட்பட அவற்றில் எஞ்சி இருக்கும் புரதம் ஹிஸ்டமின் என்ற ஒரு கலவையினை வெளியேற்றும். இந்த கலவை மூச்சு திணறல், முகத்தில் வீக்கம், அரிப்பு, முகப்பருக்கள் போன்ற பல பிரச்சனைகளை அதிகரித்துவிடும். இறுதியாக இவற்றின் உப்புச்சத்தினை குழந்தைகளின் சிறுநீரகங்களால் தாங்கிக் கொள்ள இயலாது. இது அவர்கள் உடலின் கனிமங்களில் மாற்றத்தை ஏற்படுத்தி வலிப்பினை கூட ஏற்படுத்தி விடலாம். ஆக கருவாட்டு பிரியர்களே, சூதானமாயிருங்கள். நன்றி.